கேட்ட கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பர்களே. இந்த வாரம் நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில்களை சொல்லிடலாம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா பத்தின கேள்விகள் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை மறக்காம இப்பே நம்ம டிஎன் சினிமாவுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த மாதிரி சண்டே ஒவ்வொரு வீடியோவா நம்ம சேனல்ல வந்துடும். சோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்பவே நம்ம டிஎன் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி மலேசியால இருந்து கார்த்தி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது மூவி டீம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாமே. ஏன் அவங்க இந்த மாதிரி சென்சார்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு திங்க் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காதது என்னதான் சென்சார் டீம் வந்துட்டு அதை இதையும் சொன்னாலும் உள்ளுக்குள்ள பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அப்பண்டமா எல்லாருக்குமே தெரியும். சோ நம்மளோட சேனல்ல கூட அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்படி இருக்கும்போது மூவி டீம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இவர் சொல்ற மாதிரி இப்ப டிசம்பர் 18ஆம் தேதி தான் பிரிண்ட் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சென்சார் டீமுக்கு மூவி டீம் வந்து படத்தை 18ஆம் தேதி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க படத்தை வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துல முடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சீக்கிரமாவே அனுப்பியிருக்கலாம். இதுக்கும் இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியன்ஸ்ல தளபதியே சொல்லியிருந்தாரு, படத்துக்கு பிரச்சனை வரும், இப்ப நான் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டேன், இன்னும் பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இன்னும் முன்னாடியே பாத்தீங்கன்னா படத்தை அவங்க சென்ட் பண்ணிருக்கலாம். சோ இவங்க பாத்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் பண்ற மாதிரி டிசம்பர் 18ஆம் தேதி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் மூவி டீம் குறை சொல்றதுல எந்த வகையில கரெக்ட்னு சொல்லி தெரியல. பட் இவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப சென்சார்ல படம் மாட்டிக்கிட்டு இப்ப எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. டிசம்பர் 20, 21 பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கேஸ் வந்து இப்ப மறுபடியும் நடக்க போகுது. யார் சைடு தீர்ப்பு போக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரெண்டாவது கேள்வி திருவள்ளூர்ல இருந்து மதன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஜீவாக்கு ரீசெண்டா டிடிடி மூவி ரிலீஸ் ஆச்சு. ஒரு நல்ல படம், ஆடியன்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, கலெக்ஷன் கூட சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சோ ஜீவா ஒரு நல்ல படம் கொடுத்தாருன்னா அதை பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீயாவது தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் கொடுப்பாரா, கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஜீவா பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஏகப்பட்ட நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த படமே சரியா போகல. அப்படி இருக்கும்போது தான் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஜீவாக்கே கம்பேக் திரைப்படமா அமைஞ்சிச்சு. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு அந்த படத்துக்கும். என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் அகத்தியான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் சரியா போகல. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லக்குல இந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. டிடிடி மூவி பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ராஜேஷோட இயக்கத்துல ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்காரு. ஜாலியா இருந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணிருக்காரு. அதுவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாரு அப்படின்னா அவருக்குமே நல்ல கம்பேக் அப்படிங்கிறது இருக்கும். அவருடைய மார்க்கெட்டுமே பாத்தீங்கன்னா பெருசாகும். அது ஜீவா கிட்ட தாங்க இருக்கு, தொடர்ந்து இன்னும் நல்லா இருக்கும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மூணாவது கேள்வி திருப்பூர் மங்கலத்துல இருந்து பர்வேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அடுத்த அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்றாரு, அதோட அறிவிப்பு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்துச்சு. அப்போ கைதி 2 அவர் எடுக்க மாட்டாரா, இல்ல எதிர்காலத்துல எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கைதி 2 படத்து மேல நம்ம ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் எல்சியூ தான். எல்சியோட அடுத்த படமா பென்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா கைதி 2 படம் வர மாதிரி இருந்தது. ஆனா இப்ப லோக்கி வந்துட்டு கைதி 2 எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வியே வந்துருச்சு. ஏன்னா லோக்கி வந்து பாத்தீங்கன்னா லியோ படத்தை முடிச்சுட்டு கைதி 2 ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ற வாய்ப்பு கிடைச்சனால கூலி படத்துக்கு போனாரு. சரி இப்பயாச்சும் இந்த கைதி 2 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப அல்லு அர்ஜுன் வச்சு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வருது. சோ இது வந்து பார்த்தா எல்சி ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா டிஸ்அப்பாயின்ட்மென்ட் தான் கொடுத்திருக்கு. சோ இத பத்தி கார்த்திக் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போறது கிடையாது. மேபி பார்த்தீங்கன்னா இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட முடிச்சிட்டு அவர் கைதி 2 பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கைதி 2 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆக ப்ராஜெக்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா எல்சி அப்படிங்கறத பெரிய அளவுல ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பென்ஸ் படம் வேற வருது இல்லையா, அதனால கைதி 2 ப்ராஜெக்ட் டிராப்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து நாலாவது கேள்வி ராமேஸ்வரத்துல இருந்து யுகன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. இஃப் கருப்பு மூவி இஸ் நாட் ரிலீஸ் இன் ஜான் அண்ட் ஃபிப், நவ் திஸ் மூவி ரிலீஸ் டேட் எனி அப்டேட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு படத்தோட செகண்ட் சிங்கிள் பிப்ரவரி மந்த்ல தான் வரப்போதாமாங்க. இது போக ஆர்ஜ பாலாஜி ரீசெண்டா சொல்லியிருந்தாரு செகண்ட் சிங்கிள் வரும்போது படத்துல ரிலீஸ் டேட் அப்டேட்டுமே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்த மாசம் செகண்ட் சிங்கிள் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஏப்ரல் மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ் நியூ இயரை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு ஏப்ரல் மந்த் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா 46 படம் வந்து பாத்தீங்கன்னா சம்மருக்கு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி மே 1ஆம் தேதி அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கருப்பு படம் வரதுனால அவங்க தள்ளி போக போறாங்களா அல்லது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி
பண்ணி தான் பார்க்கணும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அடுத்து 5வது கேள்வி மதுரையில இருந்து மதியழகன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அஜித் இப்ப ரீசெண்டா கேம்ப் ஆட்ல வந்தாரு. நியூஸ் ஏர்ல கூட இமேஜ் எல்லாம் வந்துச்சு. அவரு ரேசிங்காக ஸ்பான்சர்ஷிப்காக ப்ரொமோஷன் பண்றாரு. சோ ஏன் படங்களோட ப்ரொமோஷனுக்கு மட்டும் வர மாட்டாரு? இத பத்தி உங்க ஒப்பீனியன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு கரெக்டான கேள்வி தாங்க. அவரோட ரேசிங்காகவும் அவரோட ஸ்பான்சர்ஷிப்காகவும் கேம்ப் ஆட்ல வந்து நடிக்கிறவரு அவருடைய படங்களுக்கு இவ்வளவு கோடி போட்டு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாரு. அந்த ப்ரொமோஷனுக்கு மட்டும் வர மாட்டேங்கிறாரு. வந்து எல்லாருமே கேட்கப்படுற கேள்விதான். ப்ரொமோஷனுக்கு அவர் ஏன் வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி குறிக்கோள்ல இருக்கிறவரு இந்த ப்ரொமோஷன்லயுமே அவர் நடிக்க கூடாது இல்லையா? இப்ப எதுக்கு கேம்ப் ஆட்ல மட்டும் நடிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வருது. இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அடுத்து 6வது கேள்வி காஞ்சிபுரத்துல இருந்து ரமேஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஜனநாயகன் படம் ஓடிடில தான் ரிலீஸ் அப்படின்னு நியூஸ் வருது. அது உண்மையா சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொளுத்தி போடப்பட்ட ரூமர் தாங்க. லாக்டவுன் டைம்ல மாஸ்டர் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தளபதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் லாஸ்டா தியேட்டர்ல தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இது தளபதியோட கடைசி படம் வேற. இதை மட்டும் ஓடிடில ரிலீஸ் பண்ண வச்சிருவாரா? படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் சரி படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும். ஓடிடிக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஓடிடில ரிலீஸ் ஆகும். இது வந்து கொளுத்தி போடப்பட்ட ரூமர் தான். அண்ட் கடைசி கேள்வி பழனியில இருந்து ரங்கராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. AK-64 அனௌன்ஸ்மெண்ட் ஜான்ல வரும்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் வரல, எப்பதான் வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நம்மளுக்கு வந்த நியூஸ் படி ஜனவரி மந்த் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும் அப்படிங்கிறது தெரியாம இருக்குங்க. அதுக்கான காரணம் இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் இன்னுமே கிடைக்கல. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மும்பை சேர்ந்த ஒரு கம்பெனி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. அதை நம்ம கூட நம்ம அப்டேட் வீடியோல சொல்லிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அதை பத்தி எந்த நியூஸ்மே கிடையாது. இன்னும் ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துக்குள்ள இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாம் தான் இந்த வாரம் நம்மள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா பத்தின கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்பவே நம்ம ட்ரீம் சினிமாவுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல வந்துடும். அதை பாக்குறதுக்கு இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.